अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபாம் ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று நாம் பார்த்து வருகிறோம். வேதாந்த தேசிகன் அருளி செய்து இந்த பாதுகா சகஸ்ரத்திலே இப்பொழுது முதலிலே நாம் 656வது ஸ்லோகத்தை அனுபவிக்கிறோம். இந்த 656வது ஸ்லோகத்திலே ஒரு விசித்திரமான விஷயத்தை தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளை தேவர்கள் அத்தனை பேரும் வந்து வணங்குகிறார்கள். அப்படி வணங்கினால் அந்த திருவடியில இருக்கக்கூடிய பாதுகையில பதிக்கப்பட்டிருக்கிற முத்துக்களினுடைய ஒளி அது வெண்மையாக பரவி எல்லாருடைய தலையிலேயும் விழுகிறது. அப்படி எல்லாருடைய தலையிலேயும் வெண்மையான ஒளி விழுந்தால் எப்படி இருக்கும்? அது தலையெல்லாம் நரைத்து போனது போல இருக்கும். தலை முடியெல்லாம் வெண்மையா தெரியறது. அது இந்த பாதுகையினுடைய முத்துக்களினுடைய ஒளியாலே அது தலை நரைத்து போய்விட்டது. ஆனால் உலகத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தேவர்களுக்கு ஜராமரணம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது எப்படி என்று ஒரு வேடிக்கையாக ஒரு கேள்வியை கேட்கிறார் வேதாந்த தேசிகன். தவ ஹரிபாதுகே பிருதுளமௌக்திக ரத்ன புவஹ பிரச்சதல அமர்த்திய சிந்து லஹரி சகதர்மச்சராஹ பதமஜராமரம் விததே கதமம்பசதாம் பிரணத சுரேந்திரமௌளி பலிதரங்கிணாஹ் கிரணாஹ. ஹரிபாதுகே எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய பாதுகையேன்னு சொல்றார். அது பிருதுள மௌக்திக ரத்ன புவஹா, மிகவும் உயர்ந்த ரத்தின, அதாவது அந்த திருவடியில இருக்கக்கூடிய மிகவும் பெரிதாக இருக்கக்கூடியதான மௌக்திக ரத்ன புவஹா, அந்த உயர்ந்த முத்துக்களிலிருந்து உண்டாகிறது. அது முத்துக்களிலிருந்து உண்டாகக்கூடிய ஒரு பெரிய அது ஒளி. அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா பிரச்சலத் அமர்த்திய சிந்து லஹரி, அதாவது அது எப்படி இருக்கிறதுன்னா வழிவிடுகிறது தேவலோகத்து கங்கை வெள்ளம் போலே அப்படி இருக்கிறதாம். அது பிரவகிக்கிறது நன்றாக. அப்படி வெளியில வந்து அந்த அலையடித்து கொண்டிருக்கிற கங்கையினுடைய வெள்ளம் போலே அது இருக்கிறது. கங்கையினுடைய தன்மையை உடையதாய் அப்படி ஒரு, அதாவது திருவடியில இருக்கக்கூடிய முத்துக்கள் இருந்து வெள்ள வெளையர்னு ஒளி பிரகாசிக்கிறது. அது பார்த்தால் எப்படி இருக்கிறதுன்னா கங்கையினுடைய வெள்ளம் அப்படி பெருகி வருவது போலே அந்த முத்துக்களினுடைய ஒளி அது இருக்கிறது. அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா பிரணத சுரேந்திர மௌளி, யார் வந்து வணங்குகிறார்களோ தேவர்கள் அவர்களுடைய தலையிலெல்லாம் போய் இந்த வெள்ளை ஒளி இருக்கிறது அது பரவுகிறது. அது பரவி எப்படி போல இருக்கிறதுன்னு கேட்டா பலிதரங்கரணாக கிரணாக. பலிதரங்கரணாக கிரணாகனா அது எப்படி இருக்கிறதுன்னா நரைத்த மயிர் இருக்குமே, முடி வெள்ளை வெளையர்னு இருக்குமே, அது போல இங்கேயும் கூட அந்த தலையை அப்படி ஆக்குகிறது. இந்த வெள்ளை ஒளி முத்துக்களிலிருந்து பிரவகிக்கிற வெண்மையான ஒளி
தேவர்களுடைய தலையிலே பட்டு அந்த தலையெல்லாம் என்ன ஆக்குறதுன்னு கேட்டார். அப்படியே வெண்மையாக ஆக்கி விடுகிறது. அதனால அவர்களுடைய தலையெல்லாம் நரைத்து போனது போல இருக்கிறது. ஆனால் இப்படி பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம். கேட்கிறார் இவர். என்ன கேட்கிறார்? பதம் அஜராமரம் விததே விதததே கதம் சதாம். தேவர்களுக்கு அஜர அமரத்துவம், அதாவது ஜரா என்னால் மூப்பு, மூப்புனாலே அதாவது ஜரை என்னால் வயதான நிலை. அதை சொல்ற பொழுது வயதான நிலைன்னா என்ன சொல்லுவோம்? நரை திரை மூப்புன்னு 3 சொல்லிடுவோம். வயதானால் நரை என்று முடி வழுக்கிறது, திரை என்று தோல் சுருங்கிறது, அதுக்கப்புறம் கை கால்கள் நமக்கு அசைக்க முடியாமல் துன்பங்கள் ஏற்படுகிறது. ஆனால் தேவர்களாய் போனவர்களுக்கு இந்த அஜரத்துவம் என்னால் என்ன, அதாவது என்ன, இந்த ஜரை என்கிறதே கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறதே. அதாவது அவர்களுக்கு வயதாகிறதே கிடையாது. எப்பொழுதும் அவர்கள் பஞ்சவிம்சதி வார்ஷிகாக என்று சொல்லப்பட்டபடி தேவர்கள் அத்தனை பேரும் எப்பொழுதும் 25 வயசு தான் அவளுக்கு, அதுக்கு மேலே ஏற்படாது என்று சாஸ்திரம் சொல்றது. ஆனால் இப்பொழுது அவள் தலையெல்லாம் நரைச்சி போச்சேன்றார். எப்படி நரைக்கும்? அது எப்படி வருது? அது கதம் விதத்ததே அம்பா சதாம். என்ன சொல்ற? அஜரா அமரம் கதம் விதததே. இப்படி நரை திரை மூப்பு என்று எதுவுமே இல்லாதவர்களான தேவர்களுக்கு இப்பொழுது இந்த முத்துக்களுடைய வெண்மை பிரகாசத்தாலே தலை நரைத்தது போலே தெரிகிறதே. அது எப்படி? இது எப்படி பொருந்தும்? இது சமத்காரமான கேள்வி. அது உண்மையாக நரைக்கவில்லையே. இந்த பாதுகையினுடைய ஒளியாலே தான் நரைத்தது போல தெரிகிறது. ஆனால் சாதாரணமாக பார்க்கிறவருக்கு திடீர்னு பார்த்தா தேவர்களுடைய தலையெல்லாம் வெள்ளை வெளையர்னு இருந்ததுன்னா, ஐயோ இது எப்படி நரைச்சது, இவர்களுக்கு தலை நரைத்தல் என்கிறதே கிடையாது என்று சொல்லும்படியா என்றோ இருக்கிறது என்று மிகவும் ரசமாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு ரசானுபவம் அதை பண்ணுகிறார். என்ன தெரிவிக்கிறார்? அடுத்த ஸ்லோகம், அதாவது 657வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் ஒரு வேடிக்கை சொல்லுகிறார். அதாவது எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து அந்த முத்துக்களிலிருந்து வெண்மையான பிரகாசம் அது அவரை வணங்குகின்ற ருத்ரனுடைய தலையிலே போய் விழுகிறது. அந்த ருத்ரனுடைய சிவனுடைய தலையிலே விழுகிற பொழுது இந்த வெண்மை ஒளி இன்னொரு கங்கை போலே இருக்கிறது. அதாவது ஏற்கனவே கங்கை இருக்கிறது, ஆனால் இது இன்னொரு கங்கை போலே இருக்கிறது இந்த வெண்மையான ஒளி. இந்த ருத்ரனுடைய பிள்ளையான அவர் யார்? விநாயகர். அவர் எப்படிப்பட்டவர்? கஜமுகர்னு பேர் இல்லையா அவருக்கு, யானை முகத்தோர். அவர் என்ன பண்றாராம், இதை உண்மையான கங்கையை நினைத்து அதுல துதுக்கிய விட்டு அந்த தண்ணீரை எடுத்து தலையிலே அப்படி கொட்டிக்கொள்வதற்கு முயற்சி பண்றாராம். இது ஒரு விஷயம் என்று வேடிக்கையாக சாதிக்கிறார். கபர்தே கஸ்யாபி க்ஷிதிதர பதத்ராயிணி ததா முகுர்கங்கா மன்யாம் க்ஷரதி தவ முக்தாமணி மஹா முதாரம்பஹ கும்பஸ்தலமனுகலம் சிஞ்சதி யதா நிராலம்போ லம்போதர களபசுண்டால சுடகா. அதாவது இந்த பூமியை தாங்குகின்ற எம்பெருமான், அவனுடைய திருவடியை தாங்குகின்றது இந்த பாதுகை என்கிறதான் என்ன சொல்றார்? க்ஷிதிதர பதத்ராயிணி. உலகத்தை எல்லாம் தாங்குகின்ற எம்பெருமானுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்ற பாதுகையே அப்படின்னு சொன்னார். முதல்ல விழித்தார். அப்படி சொல்லி என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர், அதாவது என்னன்னா கஸ்யாபி, இந்த இடத்துல கஸ்யாபின்னா என்ன அர்த்தம்? ஒருவன்னா இந்த இடத்துல சிவனை பற்றி சொல்லுகிறது. அது கபர்தே, அவனுடைய ஜடா முடி, அந்த முடியிலே என்ன ஆகிறது? தவ முக்தாமணி, அந்த தவ முக்தாமணி மகா, உன்னுடைய அந்த பாதுகையில இருக்கக்கூடிய முக்தாமணி முத்துக்கள், அதனுடைய வெள்ளை வெளையர் என்ற ஒளி அது என்ன பண்றதுன்னு கேட்டா, அந்யாம் கங்காம் க்ஷரதி, இன்னொரு கங்கையை உண்டு பண்ணுகிறது. இல்லையா? இன்னொரு கங்கை உண்டு பண்றதுன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே ருத்ரனுடைய தலையிலே ஒரு கங்கை இருக்கிறது, ஆனால் இன்னொரு கங்கை இருக்கிறா போல இந்த ஒளி அந்த கங்கையும் வெளுப்பா இருக்கிறது. இந்த முக்தாமணியினுடைய பிரகாசங்களும் வெளுப்பா இருக்கிறபடினாலே இது அந்த ஜடையிலே பிரதிபலிக்கிற பொழுது இது இன்னொரு கங்கை போல அது அப்படி இருக்கிறது. அப்போ
என்ன பண்ணுகிறார்னு கேட்டா, அந்த சமயத்திலே இவர் யாருன்னா லம்போதரஹா. லம்போதரஹான்னா அது பிள்ளையாரை சொல்லுகிறது. அந்த இவர் விநாயகர் இருக்கிறாரே அவர், அதாவது கஜமுகர், யானை முகத்தை உடையவராய் இருக்கிறாரே அவர் என்ன பண்றார், அவர் லம்போதர, அவர் களப, லம்போதர களப, அதாவது லம்போதரராகிற, லம்போதரர்னே பேர் அவருக்கு, அதாவது பெரிய வயிறை உடையவர் என்று பொருள். அது அப்படிப்பட்ட பெரிய வயிற்றை உடையவரான அந்த விநாயகராகிற ஒரு யானை, அந்த அவர் என்ன பண்ணுகிறார், சுண்டால சுளக்காக, அந்த அவருடைய துதிக்கை இருக்கிறதே அதற்கு சுண்டாலம் என்று பெயர். அதற்கு அது சுண்டாலம், அந்த சுண்டால சுளக்காக. அதனால என்ன பண்றார், மறுபடியும் அந்த இந்த கங்கையில, எந்த கங்கையில, முத்துக்களினுடைய ஒளியாலே கங்கை போல தெரிகிறது, அதுல போய் என்ன பண்றாருன்னு கேட்டா, அத முதாரம்பக வீணா, அதுல என்ன பண்ற, நிராலம்பக, ஒரு கங்கையும் இல்லாத இடத்துல போய் அது கங்கை என்று நினைத்து தன்னுடைய துதிக்கையை அதுல விடுகிறாராம். விட்டு என்ன பண்றாராம், அதுல இருந்து தண்ணீரை எடுத்துக்கொள்வது போல நினைத்து என்ன பண்றாருன்னா, கும்பஸ்தலம் அனுகலம் சிஞ்சதி, தன்னுடைய தலையில இந்த தண்ணீரை, அதாவது சாதாரணமாக யானை என்ன பண்ணும்னா ஜலத்தை எடுத்து தன்னுடைய தலையில அப்படி கொட்டி கொள்ளும். அது அதனுடைய வழக்கம். அது ஜலயத்தை உறிஞ்சும் அப்படியே கொட்டி கொள்ளும். இப்ப இங்க இவர் விநாயகர் என்ன பண்ணுகிறார் என்னால், அவர் ருத்ரனுடைய தலையில கங்கை போல தெரிகிற அந்த முத்துக்களுடைய ஒளியையே கங்கையாக நினைத்துக் கொள்கிறார். கங்கை என்றே நினைத்து அதிலே தன்னுடைய அந்த துதிக்கையை விட்டு அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலே நனைத்துக் கொள்வது போல அடிக்கடி இப்படி பண்ணுகிறார் அவர் என்று சொல்றார். இது என்ன இப்படி, அதாவது உண்மையான கங்கை போலேயே அந்த ஒளி அப்படி பெருகுகிறது, முத்துக்களுடைய ஒளி அப்படி பெருகுகிறது. அதை நினைத்து விநாயகருக்கும் கூட அது கங்கையோ என்கிற எண்ணமே ஏற்பட்டு அந்த கங்கை தீர்த்தத்தை எடுத்து தலையிலே கொட்டி கொள்வது போல இந்த ஒளியை எடுத்து தன்னுடைய தலையிலே அப்படி சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆனால் அதில் அவருக்கு ஒன்றும் அகப்படவில்லை. இந்த முதா என்கிற, முதான்னா வீணாகான்னு அர்த்தம். இந்த ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।